இன்னைக்கு விடுகதை பார்க்கலாம். ஒளியில் கூடவே இருப்பான், இருளில் மறைந்து விடுவான். அவன் யார்? இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு 1 கப்பு ரவை, 3/4 கப்பு தயிர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. ப்ரெட் 4 ப்ரெட் எடுத்துருக்கேன். ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த பவுலில் ஊற்றுமோ அதே பவுலில் கட் பண்ணி வச்சுக்கணும். பாதி மாவு எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கணுங்க. ஒரு ஸ்டாண்டில் நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க மாவில் ஊற்றி சட்னி வச்சு, மல்லித்தழை சட்னி, டமாட்டா சாஸ் ரெடி வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி நம்ம அதுக்கு மேலே மிச்சம் இருக்க மாவில் எண்ணெய் போட்டு கலக்கி மேலே ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. வெங்காயத்தாள், பச்சை மிளகாய் ரெண்டும் தாளிசம் பண்ணி நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். தாளிசம் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, மிளகாய் போட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு தாளிசம் பண்ணி கொஞ்சம் சீனியும் உப்பும் போட்டு கலக்கி கொதிக்க விட்டு நம்ம இதுக்கு மேலே ஊற்றிக்கணுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு எம்மியாட்டு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.